தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு வளவன் அவர்கள். வணக்கம் வளவன். வணக்கம் கார்த்திக். 9வது நிதி ஆயோக் கூட்டம் பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் எல்லாமே தவிர்த்துட்டாங்க. மம்தா அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாங்க, நாங்கள் போயிட்டு எங்களோட உரிமைகளை கேட்போம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு உள்ளே போனதில் அவங்க மைக் ஆஃப் பண்ணுறதுனால நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மம்தாவோட கோரிக்கை உள்ள என்னவா இருந்தது? அவங்க வெளிநடப்பு செய்து என்ன அறிக்கை வெளியிட்டாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் கருது என்ன அப்படின்னா, நித்தி ஆயோக்கினுடைய கூட்டம் என்ன பட்ஜெட் முடிஞ்ச கையோட மாநில முதல்வர்களோடு நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் டிராஃப்ட் போடுறதுக்கு கூப்பிட்றோன்னு வழக்கமாக சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிட்டு பிரதமர் தலைமையில் தான் நித்தி ஆயோக் கூட்டம் கூடுகிறது. பல மாநிலங்கள் எதிர்க்கட்சிகளாலுடைய மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட பல முதலமைச்சர்கள் அதை புறக்கணித்தாங்க. பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளுடைய முதலமைச்சர்களும் அதை புறக்கணிச்சிருக்காங்க. அதில் ஒருவர் புறக்கணிச்சதுக்கு காரணம் நமக்கு புரியுது. இன்னொருவர் அவர் ஒரு காரணம் சொல்கிறார், அது சரியாக இல்லை. அது யாருன்னா நிதிஷ்குமார். நம்ம முதல்ல மம்தாவினுடைய அந்த ரசாபாசமான சூழ்நிலைக்கு வரலாம். மம்தா தெரியும், அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ஃபைட்டருங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அந்த விஷயங்கள் இருக்கும். மம்தா பேசுவதற்கு முன்பாக சந்திரபாபு நாயுடுலாம் அதுக்கு முன்னாடியே பேசிட்டார். அவருக்கெல்லாம் 20 நிமிஷம். இன்றைக்கி நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் மிக அதிகமாக பேசியது சந்திரபாபு நாயுடு. ஏன்னா அவர் பேச விட்டுட்டு அத்தனை பேர் அமைதியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் தலைமையில் தான் கூட்டம். சந்திரபாபு நாயுடுவா போதும் நிறுத்துங்கன்னு சொல்கிறது அவளுக்கு. பிரதமருக்கு இப்போதைக்கு அந்த அந்த பவர் இப்போ அவர்கிட்ட இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு அவருடைய ஆட்சிக்கான ரிமோட்டில் ஒரு பேட்டரி சந்திரபாபு நாயுடு தான். ஸோ அவரை பேச விட்டுட்டாங்க. மம்தா என்ன நினச்சாங்கன்னா, எல்லாரும் அப்போ நிறைய டைம் அவங்கவுங்க டைம் எடுத்து பேசலாம் போல அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. 5 நிமிடங்கள் தான் இவங்க பேச கேட்டது. அதுக்குள்ளாகவே முடிச்சிருங்க அப்படின்னு பாதியில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவர்கள் அங்கே சார்பில் சொல்லியிருக்காங்க, நானும் முடிச்சிட்றேன் அப்படின்னும் போது கூட நேரம் கடந்துருச்சுன்னுட்டு மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வைக்கிறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா மைக்கை ஆஃப் பண்ணுறதுங்கிறது என்ன மாதிரியாக நீங்கள் மரியாதை கொடுத்து நடத்துகிறீங்க அப்படின்ற இடம் தான் மம்தாவுக்கு ஆவேசமாகி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் முழுக்க அரசியல் மட்டும்தான் பண்ணுறீங்க, உங்களால் ஏற்கனவே பட்ஜெட்டே நீங்கள் பொலிட்டிக்கல் பயஸோட யாருக்கும் எதிர்கட்சியாளர்களுடைய மாநிலத்துக்கு ஒரு பைசா கூட கிடையாதுன்னு நீங்கள் பண்ணியிருப்பதே மிகப்பெரிய அநியாயம். அதை தாண்டி மாநிலங்களுடைய குரலை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட், கிட்டத்தட்ட நம்ம முதல்வன் படத்தில் அர்ஜுன் கொடுக்குற ப்ரெஸ் மீட்னு நம்ம ஒரு புரிதல் மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம மற்ற மாநில முதலமைச்சர்களும் புறக்கணிச்சவங்களும் கூட ஏன் போயிருக்கணும் அப்படிங்கிற பார்வை வந்ததுன்னா, இன்றைக்கி மம்தா நேஷனல் இம்பார்ட்டன்ஸை கெயின் பண்ணுறாங்க. அந்த லைம் லைட் வருது. வெளியில் அவ்வளோ ஆவேசமான ப்ரெஸ் மீட். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, நித்தி ஆயோக் மீட்டிங்கில் அவங்க குறிப்பிட்றாங்க, நான் சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா மாநில அரசுகளுக்கும் எதிராக செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்க. மாநில அரசுகள் இந்த இடத்துல மீன் பண்ணும்போது மமதா அடிப்படையில் மாநில அரசாக இருக்கக்கூடிய உங்கள் கட்சி அரசுக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறதா என்னுடைய டோனாக இருக்கிறது. ஏன்னா அதிகாரங்கள் முழுக்க பறிக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபி கவர்மெண்ட்டுனால வாயை திறக்காமல் இருக்காங்களே தவிர அடிப்படையில் நீங்கள் ஃபெடரலிசத்துக்கு எதிராக இருக்கிறீங்கிறத பேசியிருக்கிறாங்க. 5 நிமிஷம் தான் உங்களுக்கு அப்படின்றதான் நான் கேட்ட டைமே. நான் ப்ரிப்பேர் பண்ணதே 5 மினிட்ஸ் தானே, எல்லா ஸ்டேட்ஸும் பேசணும்னு ப்ரிப்பரேஷனே 5 நிமிஷம் தான். எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் மட்டும் நீங்கள் 10-20 நிமிஷம் கொடுத்து எனக்கு கொடுக்கலங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறது? அப்போசிஷன் சார்பில் நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன், நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் போது எனக்கான பிரதிநிதித்துவம் ஒட்டுமொத்த அப்போசிஷனுக்கான அந்த நேரத்தை நீங்கள் எனக்கு கொடுத்து என்னுடைய கன்சர்ன்ஸை கேட்டிருக்கணும். நானுமே நிறைய கேட்கல டைமிங் அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கை நிறுத்துறதுங்கிறது என்ன வகையில், why did you stop me, why are you discriminating நான் கேட்குறேன். இப்போ எதுக்கு நீங்கள் மைக்கை நிறுத்துனீங்க? ஏன் எங்களுடைய மாநிலத்தை அல்லது எதிர்க்கட்சி என்பதற்காக எங்கள் மீது நீங்கள் வேறு ஒரு மனப்பான்மையோடு இருக்கீங்க, மற்றந்த மனப்பான்மையோடு இல்லை அப்படின்னும் போது உங்கள் பார்ட்டி உங்கள் கவர்மெண்ட் இவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கோப் கொடுப்பீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு சரியான பதில் இல்லை. என்னை உட்கார சொன்னாங்க. நான் ஒட்டுமொத்தமாக இது வங்காளிகளுக்கு நிகழ்த்தப்பட்ட துரோகம், வங்காளிகளை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாநில கட்சிகளின் மீதே, மாநில கட்சிகள் அதிகாரத்துக்கு வர எல்லாரின் மீதான பிஜேபியின் வன்மத்தை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு மமதா ஒரு ஆவேசமான ப்ரெஸ் மீட்டு. இது நடக்கும்னு நமக்கு தெரியும். பட் இதை தாண்டி ஓரளவுக்கு ஒரு சுமூகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு சிலர் பார்த்தது எல்லாமே மோடி அதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதாக தான் முடிஞ்சிருக்கு. நம்ம ஆக்சுவலாக நம்ம திரும்ப சொல்கிறது, இன்றைக்கி திமுக புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சுட்டு மாநிலம் முழுக்க தலைநகரில் போராடுறாங்க. எம்பிக்கள் கலந்துக்கிறாங்க. இங்கே சென்னையில் பலரும் பல இடங்களில், கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் போராடிக்கிட்டு இருக்காங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இது அந்தந்த ஸ்டேட் நியூஸு, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் நியூஸு ஸ்டேட் நியூஸ் தான்.
நீங்கள் மம்தா பண்ணது நேஷனல் நியூஸாக மாதிரி இருக்குது. நீங்கள் அடிப்படையில் போயிட்டு உங்களுக்கான பிரதிநிதித்துவம் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் கொடுக்கல, பட்ஜெட் எப்படி இப்படிலாம் இது பண்ணலங்கிறத அங்கே பதிவு பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி வாக் அவுட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு 2012 ஜெயலலிதா அவர்கள் காவிரி தொடர்பான அந்த பங்கீடு அந்த கூட்டத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் இருந்து வெளியில் வந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி நியூஸாக நினைவு கூறப்படுகிறது. இன்றைக்கி மம்தா செஞ்சுருக்கிறது நேஷனல் நியூஸாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த இடத்தை அதை இன்னொரு வாய்ப்பாகவும் அரசியலை தாண்டி ஆப்வியஸாக அவங்க அரசியல் நோக்கத்தோட தான் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கிறது தெரியும். அதை வெளிப்படுத்துவதற்கு, வெளியில் உடைப்பதற்கான, பொலிட்டிசைஸ் பண்ணுவதற்கான, ஏன்னா பொலிட்டிசைஸ்டு ஈவெண்ட்டில் பொலிட்டிசைஸ் பண்ணுறது தப்பு இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இவர்களும் போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கன்சர்னாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் காலையில் முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணார். ஆனால் அந்த வீடியோங்கிறது இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் வேணால் பரவாயில்ல பேசப்பட்டிருக்கலாம். நேஷனல் லெவலில் வந்ததும் ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோவோட கண்டென்ட்டை மீடியாஸ் ரிப்போர்ட் பண்ணிச்சே தவிர அதுக்குள்ளே டிஸ்கஷனோ டிபேட்டை உருவாக்கல. பட் இது உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது. ஸோ இதை ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு பேசினார், அவருக்கானதெல்லாம் கேட்டார், இது அத்தனையும் கொடுப்பாங்களாங்கிறது இன்னொன்று. ஆனால் கூட்டணியிலிருந்து வராத 2 முதலமைச்சர்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கிளியராக பார்க்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல நிதிஷ்குமார், 2வது நம்ம ரங்கசாமி அவர்கள். நம்ம முதல்ல ரங்கசாமியை பார்த்துடலாம். ரங்கசாமி அவர்கள் நமக்கு தெரியும் என்ஆர் காங்கிரஸினுடைய தலைவர், முதலமைச்சர். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு மிகப்பெரிய குடைச்சலை யார் கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னா எதிர்கட்சியான காங்கிரஸ் கிடையாது, கூட்டணி கட்சியான பாஜக தான். குறிப்பாக அம்மையார் தமிழிசை இருந்தப்பெல்லாம் முதலமைச்சர் எங்கன்னா போகிற இடத்துல கூட மைக்கில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, ஒரு பைட்டு கொடுக்குறாருன்னு கூட இருக்காது. தமிழிசை டெய்லி கொடுப்பாங்க, காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, மதியம் ஒன்றுன்னு போகிற இடமெல்லாம் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இருக்கிற மொத்த அரசியலையும் அந்த அம்மையார் பேசுவாங்க. அது அந்த சமயத்திலே யார் முதலமைச்சர், இவரா இல்லை அந்த அம்மையாராங்கிற அப்படிப்பட்ட ஒரு குடைச்சல் இருந்தது. இப்போ அஃப்கோர்ஸ் இவருக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மாற்றி விட்டுருக்காங்க பொறுப்புனாலும் கூட அங்கே இப்போ அங்கே நியமன எம்எல்ஏக்கள் உண்டு. யூனியன் டெரிட்டரின்றதுனால நியமன எம்எல்ஏக்கள் அங்கே உள்ளுக்குள்ளே எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று 5000 ஓட்டு கூட வாங்க முடியாதவர்கள், 10,000 ஓட்டு கூட கெதர் பண்ண முடியாத ஆட்களுக்கெல்லாம் நியமன எம்எல்ஏக்களாக பிஜேபிக்காரங்களை நீங்கள் நியமன எம்எல்ஏவாக போடுறீங்க. ஒருவர் கூட கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ அவங்க சார்பில் ஒருத்தர் போடுன்னு கூட நீங்கள் கேட்கல. அந்த லெவலுக்கு போச்சு. அதுக்கு அடுத்தது நமச்சிவாயம். அவர் பார்த்திங்கன்னா இப்போ எம்பிக்கு பாஜகவினுடைய கேண்டிடேட்டுக்கு தான் கொடுத்தாங்க. இருக்கிறது ஒரே சீட்டு பாண்டிச்சேரி, ரூலிங் பார்ட்டி என்ஆர் காங்கிரஸ், அவங்க தான் மேஜர் பார்ட்னர். ஆனால் நீங்கள் உங்கள் இதை விட்டு தோக்கவும் செஞ்சுட்டீங்க. இப்போ அடிப்படையில் உங்களுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. அதனால் உங்களுக்கு நான் நீ வந்தாலும் வரலாலும் பிரச்சனை இல்லைங்கிற ரேஞ்சில் அவங்க இருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் விஜயோட கூட்டணியை நோக்கி அவர் 26க்கு பிளான் பண்ணுறாரோ அப்படிங்கிற சில விஷயங்களும் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக அமைச்சரவையிலேயே பிஜேபி மினிஸ்டர்ஸ்க்கும் என்ஆர் காங்கிரஸ்க்குமான ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகிட்டுருக்கு. ஸோ ஒரு வகையில் என்டிஏ கூட்டணி கூட்டத்துக்கே இப்போ இவர் இதுக்கப்புறம் அடுத்தனா கூப்பிடுவாங்களான்னு தெரியல. கூப்பிட்டாலும் இவர் போவாராங்கிறதால இப்போ இல்லைங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அது ஒரு சைடு நிற்குது. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் தான் ரொம்ப, ஏன்னா இந்த பட்ஜெட்லேயே எங்களுக்கெல்லாம் பணம் வரல அப்படின்ட்டு ஒரு 7 சீஃப் மினிஸ்டர்ஸ் போகல. நீங்கள் கொடுக்கல, அதை நான் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன்னு ஒரு அம்மையார் போயிட்டாங்க. இருக்கிறதுலே அதிக பணம் வாங்கினவரும் போகலங்கிறது தான். அப்போ எதுக்கு தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் பீகாருக்கு சாலை வசதி அது சார்ந்த ஒரு 26,000 கோடி, இது நம்ம மின்சாரத்தை தயாரிக்க அந்த நிலையம், அனல் மின் நிலையம் அதை அமைக்கிறது, பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கு ஒரு 21,000 கோடி, இதுவே 47,000 கோடி ஆச்சா. இது போக அந்த 11,000 கோடி பேரிடர் நிவாரணம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 57,000 58,000 கோடி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டீங்க. சந்திரபாபு நாயுடுக்கு 15,000 கோடி கடன், அதுக்கு பணமாக கொடுக்கல, கடன் வாங்குறதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறோன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு எக்ஸ்டேக்கர்லேருந்து உங்கள் ஸ்டேட்டுக்கு பணம் உங்கள் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆக போகுது. அதையும் வாங்கிட்டு நிதிஷ்குமார் வரலைங்கிறது பலரையும் ஆச்சரியத்தில் புருவங்களை உயர்த்த வச்சுருக்கு. ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க என்னென்னா, அசம்பிளி நடந்துகிட்டு இருக்குங்க, அதனால் அவரால் வர முடியல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அசம்பிளி இன்றைக்கி சனிக்கிழமை அசம்பிளி கிடையாது, சனி ஞாயிறு. ஏன்னா நம்ம விதான் சபா அவங்களுடைய சட்டமன்ற நேரலை அங்கேயும் ஒளிபரப்புவாங்க. அதனுடைய சேனலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்றைக்கு நடந்தது தான் லைவ் போயிருக்கே தவிர இன்றைக்கி எந்த லைவும் போல். பெரும்பாலும் சனி ஞாயிறு என்பது இவங்களுக்கு அசம்பிளியும் சரி பார்லிமெண்ட்டும் சரி அன்யூஷுவல் டைம்ஸில் தான் சாட்டர்டேயில் கூடுவாங்களே தவிர ஒர்க்கிங் டேவே கிடையாதுங்கிறது தான் அவங்க யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது. அப்படின்னும்போது ஸ்டேட்டில் இருக்கிறார், இது பட்ஜெட் கூட்டத்தொடரும் கிடையாது, ஃபார்மல் ஒரு செட்டிங் தான். ஸ்டேட்டில் நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு கூட்டணி கட்சியாக இருந்துக்கிட்டு ஏன் வராமல் இருக்கிறார்
அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கொஷினாக ரைஸ் ஆகிருக்கிறது. ஸோ இப்படியாக இந்த நித்தி ஆயோக் முடிந்தது. நித்தி ஆயோக்னால என்ன பிரயோஜனங்கிறது தனி கேள்வி. ஏன்னா மம்தா நேற்றைக்கு போய் சந்திப்பதற்கு முன்பாகவே சொல்கிறாங்க, நித்தி ஆயோக்கை கலைச்சிருங்க, கலைச்சிட்டு பழைய பிளானிங் கமிஷனை கொண்டு வாங்க. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு திங்க் டேங்கை பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கு தேவையான திங்க் டேங்க் ஆட்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்காக நீங்கள் இதில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. பிளானிங் கமிஷன்லாம் முன்னாடி இருக்கும்பொழுது குறைஞ்சபட்ச டெமோக்ரட்டைசேஷன் இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது இருந்தது அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. ஆனால் அந்த அமைப்பே திரும்ப வந்தாலும் ஆட்சியில் பிஜேபி இருக்கிற வரைக்கும் அந்த டெமோக்ரட்டைசேஷன் இருக்காதுங்கிறது மற்றொரு ஆங்கிள். ஸோ இப்படியாக அந்த நித்தி ஆயோக் கூட்டம் போயிருக்கிறது. மோடி எதிர்கட்சிகளை எப்பொழுதும் அவங்களுக்கு செகண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது தான். அதுதான் இந்த முறையும் நடந்திருக்கிறது. பொதுவாகவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற ஒரு பழமொழி இருக்குது. அதன் காரணமாகவே சவுத் சைடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முதலமைச்சருமே இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. ஆந்திரா முதல்வரை தவிர வேறு யாருமே அதில் கலந்துக்கல. அப்படி இருக்கிற சூழலில் ராகுல் ரொம்ப அழுத்தமான காட்டங்களை வச்சுருந்தார் பட்ஜெட் டைமில். ஆனால் அந்த காட்டத்தை முதலமைச்சருக்கு கடத்தி, ஒரு மாநில முதலமைச்சருக்கும் கடத்தி, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு கடத்தி இந்த அழுத்தத்தை இந்த கூட்டத்தில் கொடுக்க தவறிட்டாரா ராகுல்? இல்லை, அதுதான் காங்கிரஸினுடைய கலெக்டிவ் டெசிஷனாகத்தான் அது இருக்கிறது. போயிருந்திருக்கணும்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. இன்றைக்கி நரேட்டிவை இப்போ என்ன நரேட்டிவ் அவங்க நேற்று செட் பண்ணிட்டாங்க, இந்தியா பிளாக்குள்ளே எல்லோரும் ஒன்றா இல்லை, மம்தா மட்டும் தனியாக போகிறாங்க பாருங்கன்னு ஒரு நரேட்டிவ் வந்துருச்சு. நீங்கள் இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் இன்னமும் நீங்கள் பலமான எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறீர்கள். ஒரு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியோ அல்லது சுக்வீந்தர் சிங் சுகோ ஹிமாச்சல் பிரதேஷ் முதலமைச்சரோ, இல்லை இவங்களை விட சீனியரான சித்தராமையா இருக்கார் கர்நாடக சீஃப் மினிஸ்டரோ, இவங்க இங்கே போகாமல் விட்டதுங்கிறது பிரச்சனைக்குரியது. என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஓட்டர்ஸை மட்டும் வச்சு அதை லோக்கலைஸாக யோசிக்கிறீங்களோ அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட்டில் எங்களை வஞ்சிச்சுட்டாங்கிறத நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கடத்துவோம், ஆதாரத்தோடு பேசுவோம். அஃப்கோர்ஸ் பண்ணணும். ஆனால் பேரலாக இப்போ நீங்கள் 3 மாநிலத்தில் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. காங்கிரஸ் என்பது தேசிய கட்சி. நீங்கள் இதை நேஷ்னல் லெவலுக்கு எலிவேட் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இது பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். ரெண்டாவது, நம்ம என்ன பார்த்தாலும் சரி, நம்மளுடைய சிஸ்டம், கான்ஸ்டியூஷனல் சிஸ்டம் அப்படிங்கிறது அது முழுமையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இன்றைக்கு ப்ராக்டிக்கலாக இல்லைனாலும் கூட நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷனை பதிவு பண்ண வேண்டியது, டிசென்ட்டாக இருந்தாலும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியான டிஸ்கஷனில் ஒரு ஸ்டேட், இப்போ குறிப்பாக ஃபண்டு சார்ந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும்போது நீங்கள் கேட்காம நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் கடன் வாங்குகிற பாரோயிங் லிமிட் வரைக்கும் அவங்க சீலிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கேட்டோம் கோவிட் சமயத்தில் நாங்களே ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம் ஊசியை அப்படின்னும் போது என்ன மாதிரியான பதில் வந்துச்சு நம்ம பார்த்தோம். அது பண்ணுறதுக்கான வழியே இல்லை. இது எல்லாத்துலேயும் ஃபெடரலில் குறிப்பாக கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறதே இன்னொரு சென்ட்ரல் லிஸ்ட்டு தான். இப்படியான இதெல்லாம் அதிகாரம் ஏற்கனவே குவிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் புறக்கணித்தல் என்பது அது ஃபீஸிபிளா அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. அது பொலிட்டிக்கலி அந்த மூவ் அப்படிங்கிறது சரியான மூவாக நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறதும் இருக்கிறது. அதை தாண்டி உங்கள் ஸ்டேட்டுக்கான அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று இதை புறக்கணிக்கிறீங்கன்னா எங்களுக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லைன்னு கோர்ட்டுக்கு போங்க, போய் சுப்ரீம் கோர்ட்டில் சூட்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். இப்போ கவர்னர் விவகாரத்துக்கு கேரளா கவர்மெண்ட்டும் போயிருக்கு, மம்தாவும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 8-10 மாதமாக பில்ஸ் மூவ் பண்ணலை அப்படின்னு 2 பேருக்கும் நோட்டீஸ், யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னர் தரப்புனா அவருடைய செயலாளர்களுக்கும் நோட்டீஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்படி நீங்கள் அட்லீஸ்ட் லீகல் பேட்டிலுக்கு போகிறீங்களாங்கிற அடுத்த கேள்வி வருது. இப்போ மெட்ரோ ஃபேஸ் 2 கொடுக்கல, நாங்களே பார்த்துக்குறோம், முடிஞ்சதை செய்கிறோம் அப்படின்னா எதுக்கு நீங்கள் செய்யணும்? உங்ககிட்ட ஏற்கனவே வசூல் பண்ணக்கூடிய நிதி என்பது உங்களுக்கு குறைவு தான். நீங்கள் எல்லாத்துலேயும் டாக்ஸேஷன் போட முடியாது. உங்களுக்கு டாஸ்மார்க்கும் பெட்ரோல் டீசல் நீங்கள் போடக்கூடிய உங்கள் தரப்பிலான வரி, பத்திரப்பதிவு, இதை தாண்டி பெரிய லெவலில் உங்களுக்கு இல்லை. நீங்கள் இப்போ எங்கேருந்து கலெக்ட் பண்ண முடியும்? அப்போ கூடுதல் சுமையை உங்களுக்கு ஏற்றிக்கிறீங்க. பிஜேபி கொடுக்கலாம், அது அவங்க தப்பு, அவங்கள அக்கௌண்டபிள் ஆக்குங்க மாநில அரசுகளுக்கு. இப்போ ரொம்ப நாளாக ரிவைஸ் பண்ணாமலே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ₹1 வாங்கினா நமக்கு இவ்வளோ தூரம் கிடைக்குது, அதில் 26 பைசா 28 பைசா கிடைக்குது. பீகாருக்கு ₹1 30 பைசா, இல்லை உத்தரப்பிரதேசுக்கு ₹2 20 பைசா அப்படிலாம் போகுது இல்லை. இது எவ்வளோ நாளாக இந்த ப்ராக்கெட் இருக்குது? இதை ஏன் ரிவைஸ் பண்ணணும்? ஒரு ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னு நம்ம யோசிக்கல. இந்த லெவலுக்கு மாநிலங்களினுடைய வரி விதிப்பு உரிமையின் மீது அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னும் பொழுது அது அடுத்த கட்டத்துக்கு இன்னும் சொல்ல போனால், இப்போ இந்த நித்தி ஆயோக புறக்கணித்த எல்லோரும், ஈவன் உள்ளே போயிட்டு மரியாதையிலன்னு வெளியில் வந்த மம்தா உட்பட, எங்களுக்கான டாக்ஸேஷன் அது சார்ந்த விஷயங்கள், அதில் பிராக்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, இதில் தொடங்கி எல்லாவற்றிலையும் முழுமையாக ஃபெடரலிசத்துக்கு எதிராக இது இருக்கிறதுக்கு உதாரணத்துக்கு மம்தாவே ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக ஒரு வேலை பண்ணாங்க. சிபிஐக்கு மாநிலத்துக்குள்ளே வரக்கூடாது, அதுக்கான அந்த டிசென்ட்டை
வித்ட்ரால் பண்ண பிறகு 12 கேஸ் சிபிஐ அவங்களா உள்ள புந்து வெஸ்ட் பெங்காலில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் மம்தா வழக்கு தொட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, முதல்ல எப்படி திருப்பிட்டாங்க அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, சிபிஐ தனியாக அதுவாக இயங்குற ஒரு அமைப்பு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த வழக்கே முதல்ல செல்லாது, அவங்களால அதை தொடுக்க முடியாது, இப்படி ஒரு பெட்டிஷன் சொன்னாங்க. நீதிமன்றம் அதை விசாரிச்சுட்டு இப்படி ஒரு வழக்கு தொடுக்க உரிமை இருக்கிறது, ஏன்னா ஃபெடரலிசத்தினுடைய அடிப்படையை இதை அசைத்து பார்க்கிறது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறதுங்கிறதுனால இதை நாங்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறோம், நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் மத்திய அரசு ஓவர் ஷேடோ பண்ணும்போது லீகல் பேட்டிலுக்கு போகிறீங்களோ, இருக்கிற எல்லா மாநிலங்களும் குறிப்பாக எதிர்கட்சியாளருடைய மாநிலங்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஃபெடரேஷனாக போயிட்டு பெட்டிஷனை போட்டுட்டு லீகல் பேட்டில் ஒரு பக்கம் கொண்டு போவாங்க. பொலிட்டிசைஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அதை திரும்ப மக்களுக்கான விஷயங்களாக மாற்றுறது, உங்களுக்கான ஓட்டாக மாற்றுறதுங்கிறது ஒரு சைடு நடந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்கள் நெட் கெயின் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு காட்டுவதற்கு லீகல் பேட்டிலையும் தொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் தான் அதை நம்ம பார்க்கணும். பிரதமர் மோடி பட்ஜெட் அந்த அரை நாள் அம்மையார் வாசிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதோட ஒரு ½ டே லீவை போட்டுட்டு போனவர் தான், இன்னும் வரல. மேபி பட்ஜெட் செஷனுடைய கடைசி நாளில் அவர் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து பேசுறதுக்கு வருவார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அந்த வகையில் அவர் இருக்கிற பிரசன்ஸை காட்டுவதற்காக இது செய்திருக்கிறார் என்பதாகவும் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பட் மமதாவுக்கு இது நடக்கும்னு தெரிஞ்சும் அவங்க நீ செய்ய, அதுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு இன்றைக்கி அதை ஒரு பரபரப்பான ஹெட்லைன்ஸாக அரசியலாக மாற்றணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான பொலிட்டிக்கல் மைலேஜும் இதில் கூடியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி அது மாநில உரிமைக்கான குரல். உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி. நன்றி கார்த்தி.